அனைவருக்கும் வணக்கம். சற்று முதலியான தகவல். அடுத்த 3 நாட்களுக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு புயல் எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க அண்ட் எந்தெந்த மாவட்டங்களுக்கு ஸ்கூல் அண்ட் காலேஜ் லீவ் விட்டுருக்காங்க தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வானிலை மற்றும் மழை பற்றிய கூட தகவலை உடனுக்குடன் உங்களுக்கு தொழிலும் வரும். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களில் இன்று, அதாவது அக்டோபர் 28ஆம் தேதி கனமழை வாய்ப்பாக அறிவிக்கிறாங்க. அதே பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்களுக்கு பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தென்மேற்கு வங்கக்கடல் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சென்னையிலிருந்து தென்கிழக்கு நிலை கொண்டுள்ளது. அதாவது இது தீவிர புயலாக உருவெடுத்து இன்று அக்டோபர் 28 ஆந்திர மாநிலம் மசூலிப்பட்டினம், கலிங்கப்பட்டினம் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சென்னையில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளித்து மாவட்ட கலெக்டர், அதாவது ரஷ்மி சித்தார்த் உத்தரவிட்டிருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருவள்ளூரில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டையிலும் இன்று பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறை அளித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. ஸோ இது போன்ற வானிலை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமாக தெரிஞ்சுக்கொள்ளணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.